முதல்ல கேட்கணும், நல்லா நல்லா கேட்கணும். அவங்க சில நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதை சொல்லுவாங்க, அப்போ என்ன கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் முதல்ல அவங்க சொல்கிறத சொல்ல விடாமல் நம்ம அதானே அப்படின்னு நம்ம உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வாயை சொல்ல அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே டீத்தை பார்க்குற டென்டிஸ்ட்லாம் எனக்கு தெரியும். வந்த உடனே அப்படியே பார்ப்பாங்க. அதை பண்ணாமல் அவங்க சொல்கிறத சொல்லட்டும். அவங்க இப்போ எதிர்பார்க்குறது, மக்கள் எதிர்பார்க்குறது நான் சொல்கிறத கேட்குறாருப்பா, அவர் கேட்டாலே நல்ல டாக்டர்ப்பா, அப்படி ஆயிடுச்சு. ஸோ அது கேட்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னேன். போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப், அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் கிளினிக்கில் கச்சன்னு கூட்டம் இருந்தாங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒரு பேஷண்ட் உள்ளே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேஷண்ட் வந்தாங்க, உள்ளே ஒருத்தர் கூட இல்லைன்னா கூட வரல, கரெக்டாக வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு அது ஷெட்யூல்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் போகிற டைமில் 4 பேஷண்ட்டை நல்லா பார்த்துட்டு வந்தால் போகிறோம். வெளியே 4 பேர் வெயிட் பண்ணாதான் அது நல்ல ப்ராக்டிஸுங்கிற அர்த்தம் கிடையாது. அது நம்ம எய்ம் பண்ணாமல் நம்ம மாறினோம்னாலே, ஒரு காலத்தில் வந்து நான் சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 25 பேஷண்ட் பார்த்துருக்கேன். நைட்டு 1:20 வரைக்கும் நான் பேஷண்ட் பார்த்துருக்கேன். அன்னைக்கு பண்ணாத மணி நான் இன்னைக்கு பண்ணுறேன், 4 பேர் பார்த்தா கூட. ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம திங்கிங்கில் இருக்க மைண்ட் செட்டில் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம். ஸோ நோ வெயிட்டிங், பஞ்சுவாலிட்டி அண்ட் எம்பத்தி. அவங்க சொல்கிறத கேட்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைம் சொன்னால் டைமுக்கு இருக்கணும். நம்ம டைம் மாறுச்சுன்னா ஐ மேக் ஷூர் ஐ கால் அவங்ககிட்ட சொல்லி என்னால் வர முடியலைங்க, லேட் ஆயிடுச்சுங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வராங்க நான் சொல்லுவேன். நான் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. வந்து உட்காரட்டும், அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னா முடியாது. அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போக ட்ரை பண்ணி நம்ம டைமிங்கை நம்ம கீப் அப் பண்ணாலே போகிறோம். இப்போ வந்துட்டு நான் நிறைய வேலையை வெளியெல்லாம் சுற்றிட்டு வரும்போது சில நேரம்லாம் எங்களுக்கு ஒன் டேல காலையில் நைட் வரைக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்குது பேஷண்ட் ஃப்ளோ. கரெக்டாக மத்தியானம் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு கரெக்டாக வரிசையாக கொடுக்குற அளவுக்கு எங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. இந்த சிஸ்டம் வர அந்த சிஸ்டம் எல்லாருக்கும் புரிய உங்கள் ஆஃபீஸில் இருக்க டீமுக்கு புரிய தேவையும் ரூட் கேனல்னா இவ்வளோ நேரம். சில நேரம் என்கிட்ட கேட்பாங்க, சார் இவங்களுக்கு எவ்வளோ நேரம் சார் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருவேன், ஒரு 15-20 நிமிஷம் பஃபர் கொடுத்துக்குவேன். அது இன்பிட்வீனில் பிரேக்காக எடுத்துக்கலாம். ஏதாவது வாக்கிங் பேஷண்ட் வந்து அந்த டைமில் நம்ம கன்சல்டேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம பஃபர் கொடுத்து நம்ம ஒரு ஷெட்யூல்டு சிஸ்டம் வச்சுக்கிட்டோம்னா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். என்னப்பா நான் என்னோட லேப்டாப்பே போட்டிருப்பேன்ப்பா, நான் போட்டுக்கிட்டுமா வச்சுருக்கேன்.